என்னோட கோவம் என்னோட வாழ்க்கையை ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ல அழிச்சிருக்கோங்க. கோவம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னாலலாம் கண்ட்ரோல்லையே இருக்க முடியாது. யாரு எவன்ட்டெல்லாம் பார்க்க மாட்டேன், வார்த்தையை அளந்து பேசவே மாட்டேன். ஆக மொத்தத்துல என் முன்னாடி இருக்கிறவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோளா இருக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், கோவம் வரத்துக்கான மேஜர் ரீசனே என் வாழ்க்கையை நான் எப்படி ஹேண்டில் பண்றேங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான். என் கோவம் என்னைக்குமே எவனுக்குமே செட் ஆகாது. என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ஃபாலோ பண்ண விஷயங்களை உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க ரொம்ப கோவக்காரனா இருந்தீங்கன்னா இப்பவே எனக்கு ஒரு ஃபாலோவை தட்டி விட்டுருங்க. ஏன்னா இது இன்னமும் நீடிக்க கூடாதுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். எனக்கு எந்த விஷயங்கள்லாம் பிடிக்கலையோ அதை டாலரேட் பண்றதை நான் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேங்க. பிடிக்கலன்ட்டு சொல்ல கத்துக்கிட்டேன். அதை நான் கத்தி சொல்லணும்ங்கிறதுக்கான ஒரு அவசியமும் கிடையாது. கிளியரா பேச கத்துக்கிட்டேன். என்னைக்குமே எல்லாருமே உங்களை கோவப்படுத்தி உசுப்பேத்தி விடணுங்கிறதுக்காகவே எல்லாம் வரதில்லை. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது நம்ம பண்ற பெரிய தப்பு. எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்க்க முடியலனாலும் பேச்சோடையே நிறுத்திக்கலாம்ங்கிறது தான் பாயிண்ட். எந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம யாரெல்லாம் என்ன கான்ஸ்டன்டா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்க என் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற போது அவங்கள ரிமூவ் பண்றதுக்கு ஒரு தடவை கூட நான் தயங்கல. எனக்கு எந்தெந்த விஷயங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குமோ அந்த விஷயங்களுக்கு இன்னும் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து அது மேல நான் இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இதனாலே நான் ரொம்ப கண்டென்ட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை மாற்றலை, என் வாழ்க்கை அதே வாழ்க்கை தான். பட் என்னோட வாழ்க்கை இன்னமும் எக்ஸைட்டிங்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது. இதனாலே கோபத்துக்கான வேலையும் தேவையும் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியாக எப்படிப்பட்ட ஒரு மோசமான சிச்சுவேஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு வாக்கவே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துருன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க.